எவனோ என் பிள்ளைய கொன்னுட்டானே. பொங்கலுக்கு மறுநாளே இப்படி ஒரு ஓலத்தை நல்லாத்தூர் கிராமம் எதிர்பார்த்திருக்காது. தேர விளைந்த நெற்கதிர்களுக்கு நடுவே தண்ணீரில் மூழ்கி கிடந்தது ஒரு சிறுவனின் உயிரற்ற உடல். நிர்வாண கோலத்தில் உடல் முழுதும் இரத்த காயங்களுடன் காட்சியளித்த அந்த சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிய நொடி காண்போரின் கண்களை குளமாக்கியது. வாழ வேண்டிய வயதில் நீருக்குள் நாதியற்று கிடந்த சிறுவனின் பெயர் அலெக்ஸ். 9 வயதான இவர் மயிலாடுதுறை மாவட்டம் எரவாஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த அகஸ்டின் வேளாங்கண்ணி தம்பதியின் மகன். ஆனால் வேளாங்கண்ணியின் சகோதரி அந்தோணியம்மாளுக்கு ஆண் குழந்தை இல்லாததால் அலெக்ஸை தத்தெடுத்து வளர்த்து வந்திருக்கிறார். காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் கிராமத்தில் 2 மகள்களுடன் வசித்து வரும் அந்தோணியம்மாள் கணவரை இழந்தவர். கூலி வேலை செய்து அலெக்ஸை அருகில் உள்ள அரசு பள்ளியில் படிக்க வைத்துள்ளார். 4ஆம் வகுப்பு படித்த அலெக்ஸ் பொங்கல் தினத்தன்று ஊருக்குள் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றுள்ளார். அன்று ஊர் மக்களின் மொத்த கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் அலெக்ஸுக்கே குவிந்திருக்கிறது. ஆனால் அன்று மாலை 6 மணி முதல் அலெக்ஸை காணவில்லை. இதனால் அந்தோணியம்மாளும் ஊர் மக்களும் சேர்ந்து அலெக்ஸை வலை வீசி தேடியிருக்கிறார்கள். ஆனால் சிறுவன் எங்கும் கிடைக்கவில்லை. தொடர் தேடுதல் வேட்டைக்கு பிறகு கடைசியாக ஒரு விவசாய நிலத்தில் உள்ள வாய்க்காலில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பரிசு வாங்கிய சிறுவன் அடுத்த சில மணி நேரத்தில் இப்படி நிர்வாணமாக கிடக்க காரணம் என்ன? நடந்தது கொலையா, விபத்தா என்ற பல கேள்விகளோடு விசாரணையை தொடங்கினார்கள். சிறுவனின் சடலத்தை சோதித்து பார்த்ததில் தோள்பட்டையில் ஒரு கத்திக்குத்து காயம் இருப்பதை கண்டறிந்தனர். மேலும் வாய், முதுகு, தலை, ஆணுறுப்பு என சிறுவனின் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்திருக்கின்றன. இவை அனைத்தும் நடந்தது கொலையாக இருக்கலாமோ என்ற சந்தேகத்தை போலீசாருக்கு வரவழைத்தது. ஒருவேளை போட்டியில் பரிசு பெற்றது பிடிக்காமல் சிறுவனை யாரேனும் கொலை செய்து வீசினார்களா? அல்லது சிறுவன் நண்டு பிடிக்க வரும்போது தவறி கால்வாயில் விழுந்து இறந்தாரா? சிறுவன் நிர்வாணமாக கிடந்தது ஏன்? அலெக்ஸின் ஆடைகள் எங்கே? போன்ற பல்வேறு கேள்விகளோடு விடை காண போலீசாரின் விசாரணை வேகம் எடுத்துள்ளது. இதேபோல் ஒரு சம்பவம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் காரைக்கால் தியாகி திருநாவுக்கரசர் நகரில் உள்ள கால்வாயில் ஒரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. ஆடைகளின்றி நிர்வாண கோலத்தில் உடல் உப்பி கிடந்த அந்த சடலத்தை மீட்டு போலீசார் விசாரித்தனர். அப்போதுதான் அந்த பெண்ணின் பெயர் ஷக்கிலா என்றும் 42 வயதான இவர் அரியலூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள ஒரு முந்திரி தோப்பில் வேலை பார்த்து வந்தார் என்றும் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தன்று ஒரு வீட்டில் வேலை பார்த்துவிட்டு வீடு திரும்பும் போதுதான் ஷக்கிலாவுக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததும் கண்டறியப்பட்டது. ஆனால் அந்த பெண் கற்பழித்துக் கொல்லப்பட்டாரா, முன்விரோதமா அல்லது நகைக்காக நடந்த பயங்கரமா போன்ற பல்வேறு கேள்விகள் கடந்த 2 ஆண்டுகளாக மர்மமாகவே உள்ளது. இப்படி 2 ஆண்டுகளாகியும் ஷக்கிலாவின் மரணத்தில் எந்த துப்பும் துலங்காத நிலையில் இந்த சிறுவனின் மரணமும் அதில் உள்ள மர்மமும் அந்த பகுதிவாசிகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது.